Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ப்ரோக்கோலி வச்சு ஒரு கறி பார்க்க போறோம். ப்ரோக்கோலிங்கிறது வந்து ஒரு கிரீன் கலர்ட் வெஜிடபிள்ஸ் தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த ப்ரோக்கோலி கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்கோலி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன், நல்லா வாஷ் பண்ண பிறகு. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்கோலி வந்து காலிஃப்ளவர் மாதிரிங்க, அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. புழுவெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சா மஞ்சள் பொடியில் போட்டு ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்கோலி கறி வந்து செய்வதற்கு தேவையான ஒரு பவுடர், அதை தான் நம்ம வந்து செஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் சோப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டுக்கோங்க. போட்ட பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்க, மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் வேணும்னா பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 சிவப்பு மிளகா, தேவைன்னா உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு சிவப்பு மிளகா எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சிவப்பு மிளகா எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்த பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்க. நல்லா சாட்டே பண்ணி வறுத்துக்கோங்க. இந்த மீடியம் ஃப்ளேமில் இந்த கடாயில் கொஞ்சம் நேரம் வறுத்த பிறகு நீங்கள் வந்து அடுத்தது வந்து தேங்காய், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய கறியுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரோக்கோலி தான், தேங்காய் கிடையாது. தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ப்ரோக்கோலி கறிக்கு தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. பாருங்கள், நான் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்தது கிரேட்டட் கோகோனட், கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். கிரேட்டட் கோகோனட்டை கடைசியாக ஆட் பண்ணுங்கள், முதல்ல ஆட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ண வேண்டியது இந்த சோப்பு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து இந்த சிவப்பு மிளகா, பிளாக் பெப்பர். இது நல்லா வறுத்துக்கிட்ட பிறகு கடைசியா நீங்க தேங்காய் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? பாருங்க, தேங்காயை கடைசியா ஆட் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்றேன். தேங்காயும் ஓரளவுக்கு வந்து வறுத்த பிறகு நீங்க வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல இதை மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம பவுடரா அடிக்க போறோம். பவுடரா அடிச்ச பிறகு நீங்க பாருங்க, இந்த வீடியோல பாருங்க, சூப்பரா ஒரு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்கோலியை குக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ண பிறகு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ண வேண்டிய வெஜிடபிள் எதுன்னு கேட்டீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணுங்க. அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் அப்படின்னு ஒரு கலர் வரும் இல்லையா, அந்த கலர் வருது வரைக்கும் நீங்க வந்து இதை சாட்டே பண்ணுங்க இந்த எண்ணெயில. ஆக்சுவலா இதுல வந்து நம்ம மஞ்சள் பொடி, சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரோக்கோலிக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பவுடர், அந்த ப்ரோக்கோலி கறி செய்வதற்கு ஸ்பெஷலா ஒரு பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான இன்கிரீடியன்ட் உப்பு, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ. அதுக்கப்புறமா வந்து சாட்டே பண்ணுங்க இந்த ஆனியனை. ஓரளவுக்கு கலர் மாறி வரும்பொழுது நீங்க வந்து அந்த டொமேட்டோவை ஆட் பண்ணலாம். பாருங்க, நாங்க இப்போ டொமேட்டோவை ஆட் பண்றேன். டொமேட்டோவை எப்பவுமே பெருசா தான் நான் கட் பண்ணிக்குவேன். முன்னாடி சொல்ற மாதிரி தான் என்னோட எல்லா வீடியோலையும் நீங்க பாக்குறீங்கன்னா சொல்லுவேன். ரொம்ப சின்னதா வெட்டிங்கன்னா அதுல இருக்கிற ஜூஸ் வந்து இறங்கி வெளியில போயிடும். அதனால ஓரளவுக்கு பெருசா வெட்டிக்கோங்க. உள்ள தேவைன்னா நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அந்த கடாயில. பாருங்க, நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ கடைசியா நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மெயின் இன்கிரீடியன்டான ப்ரோக்கோலி. அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தண்ணியில அதை ஊற வச்சிருக்கோம், நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்னொன்னா ஆட் பண்றேன் பாருங்க. இந்த ப்ரோக்கோலி வந்து நீங்க வந்து நெட்ல போய் படிச்சு பார்க்கலாம். இது வந்து காலிஃப்ளவர் மாதிரியும் இருக்காது டேஸ்ட், கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட். ஒரு பிளாண்டா தான் இருக்கும். அதனால இந்த பவுடரோட நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க இந்த கறி பண்ணீங்கன்னா, இப்போ நான் ஒரு பவுடர் காமிச்சேன் இல்லையா, அதோட நீங்க மிக்ஸ் பண்ணி இதை கறி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ப்ரோக்கோலி அப்படிங்கிற வெஜிடபிள். இதுல ஏகப்பட்ட சத்து இருக்கு. நீங்க நெட்ல போய் ChatGPTல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்க, நல்லா வந்து குக் பண்ண போறோம் இப்போ ப்ரோக்கோலியை. ஸோ குக் பண்றதுக்கு தேவையான இன்னொன்று இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்டரு. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே வந்து இதுல தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு தண்ணி விட்டுக்கும். தண்ணி லைட்டா தெளிச்ச பிறகு இதை வந்து மூடி வச்சிருங்க. ஒரு 5 to 7 minutes மூடி வச்ச பிறகு அந்த மூடியை திறந்து பாருங்க, நல்லா குக் ஆயிருக்கும் உங்க ப்ரோக்கோலி. இது நீங்க வெறும்னா சலாடு கூட பண்ணி சாப்பிடலாம், அவ்வளவு நல்லது உடம்புக்கு. பாருங்க, ப்ரோக்கோலி சூப்பரா குக் ஆயிட்டு இருக்கு. இப்ப திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
பாருங்க சூப்பரா குக் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது எனக்கு வந்து அப்படியே பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இந்த ப்ரோக்கோலி நல்லா குக் ஆயிருக்கு அப்படின்னு. நான் வந்து ஒரு மேஷ்லாம் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு வேணும்னா லைட்டா ஒரு துண்டை வந்து அந்த ப்ரோக்கோலியை லைட்டா ஒரு துண்டு எடுத்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா வெந்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா எனக்கு கொஞ்ச நேரம் வேக வைங்க. பாருங்க இந்த பொடியை நான் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு டாப் வியூ காட்டுறேன் பாருங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு டாப் வியூ உங்க முன்னாடி இருக்கு. இப்போ கடைசியா நான் ஆட் பண்றது வந்து கொத்தமல்லி. கிட்டத்தட்ட நம்ம ப்ரோக்கோலி அதுக்கப்புறமா எல்லாமே குக் ஆயிடுச்சு. கொத்தமல்லி அந்த பவுடர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கோம். அதாவது முதல்ல கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த பவுடரும் ரெடியா ஆட் பண்ணிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து கன்சிஸ்டன்டா அந்த பவுடர் வந்து என்டையர் கறியோட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்க நம்மளுடைய ப்ரோக்கோலி கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.